குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ்ல நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் அளவியல் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு தேர்ட் கிளாஸா ரிவிஷன் பண்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல முடியும், இல்லைன்னா இன்னும் ஒரு கிளாஸ் வந்து மென்சுரேஷன் போகும், அவ்வளவுதான். ஸோ இதுல இந்த 3 கிளாஸ்லயுமே நம்ம வந்து எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல பார்த்தாச்சு, இன்னைக்கு கிளாஸ்லயும் பார்ப்போம் மென்சுரேஷனோடது. ஸோ மென்சுரேஷன் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணீங்கன்னாவே வந்து எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது 2 மார்க்ல வரலாம், 1 மார்க்ல வரலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கை கதை. சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டர் ஷாப், ஒரு கம்ப்யூட்டர் ஷாப், கம்ப்யூட்டர் நிறுவனம். ஓகேவா? அதுல ஒரு பையன் வந்து தரை துடைக்கிற வேலை பார்க்கறான். ஃப்ளோர் கிளீனரா இருக்கான். சரியா? ஃப்ளோர் கிளீனர் வேலைக்கு அப்ளை பண்ணினா தரைய வந்து தொடச்சு காமிக்க சொன்னாங்க. நல்லா தொடச்சான். அடுத்து இன்டர்வியூ வச்சாங்க. அதுவும் நல்லா அட்டன் பண்ணான். கடைசியா ஃபைனல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ வருது. ஸோ அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூல வந்து இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அந்த பையன் சொல்றான், அந்த ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, அவர் சொல்றாரு, எனக்கு இமெயில், இன்டர்நெட் இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஷாப்போட ஓனர் வந்து, இங்க வேலை பார்க்க விருப்பம் விருப்பம் இருக்கு அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இல்லையா? இங்க வேலை பார்க்கணும்னு விரும்புறான், ஆனா இமெயில் அட்ரஸ் கூட இவனுக்கு இல்லையா? அவன் வந்திருக்கிற வேலை எதுக்கு? ஃப்ளோர் கிளீனர். ஆனா அவனோட ஹெச்ஆர் என்ன கேக்குறாங்க, அந்த ஓனர் என்ன கேக்குறாரு, இமெயில் அட்ரஸ் கூட இல்லையா? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அவன் அந்த கம்ப்யூட்டர் ஷாப்பை விட்டு வெளியில வந்துடுறான். கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. இந்த 10 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட கிடைக்காது. பட் இந்த 10 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். பக்கத்துல ஒரு மார்க்கெட் கண்ணுக்கு படுது அவனுக்கு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள போறான். அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் 10 ரூபாய்க்கு வந்து வெங்காயம் வாங்குறான். அந்த வெங்காயத்தை ரோடு ரோடா வந்து நடந்து, காலால நடந்து, ஒவ்வொரு தெருவா நடந்து நடந்து போய் அந்த வெங்காயத்தை கூவி வந்து விக்கிறான். சோ விற்கும் போது அவனுக்கு அதுல இருந்து 10 ரூபாய் இன்னும் லாபம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அவன் 10 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, 20 ரூபாய்க்கு அந்த வெங்காயத்தை வித்துடுறான். சோ அப்ப அவனுக்கு இப்போ கையில 10 ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்கும் போது அவன் கையில ஜீரோ. இப்போ அவன் கையில 20 ருபீஸ், அதாவது வெங்காயம் வாங்கின பைசாவும் கையில கிடைச்சிருச்சு, எக்ஸஸ் 10 ரூபாயும் கிடைச்சிருச்சு. சோ அப்ப வந்து 20 ருபீஸ் அவனுக்கு கிடைக்குது. அடுத்த நாளைக்கு போறான், 20 ரூபாய்க்கு வச்சு வாங்குறான். அதுல அவனுடைய சாப்பாட்டு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறான். அப்படியே அவனுக்கு வந்து ப்ராஃபிட் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தனியா வந்து ஒரு ஷாப்பே அவன் ஓபன் பண்ணிட்டான். யாரு வந்து ஒரு ஃப்ளோர் கிளீனர் வேலைக்கு போறானோ அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஷாப் ஓபன் பண்ணிட்டான். ஷாப் ஓபன் பண்ணி ஒரு பெரிய வெங்காய வியாபாரியா மாறிட்டான். சோ அப்போ இந்த ஒரு ஷாப் ஓபன் பண்ணா, நார்மலா நம்ம வந்து ஒரு பெரிய கடையெல்லாம் ஓபன் பண்ணியாச்சுன்னா அங்க இருக்கிற வந்து ஓனர்ஸை மீட் பண்றதுக்கு இந்த மார்க்கெட்டிங்ஸ்ல இருந்து, பேங்க்ல இருந்து, கிரெடிட் கார்டு, லோன் அப்படி எல்லாம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு பேங்க்ல இருந்து போறாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்ல சார், சோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காய வியாபாரியில ஓனர், இப்ப வந்து அவர் ஒரு ஷாப்போட ஓனர், உட்கார வச்சு பேசுறாரு. அப்போ வங்கி கணக்கு ஓபன் பண்ணணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சோ வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் ஃபில்அப் பண்றாங்க. அப்போ இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தவங்களும் கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த இமெயில் ஐடி இல்ல அப்படிங்கறதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காய வியாபாரியா ஆனேன்.
ஸோ இப்பவும் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஷாப்புக்கு ஓனரா நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து என்ன தூண்டினது இந்த இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தர துடைக்கிற வேலை கூட இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில அனுப்பினாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா மாறி இருக்கேன். ஸோ எனக்கு இப்பயும் ஆனா இமெயில் ஐடி எல்லாம் கிடையாது, இன்டர்நெட்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு தர துடைக்கிற ஆளா தான் இருந்திருப்பேனே தவிர ஒரு தொழிலதிபரா நான் மாறி இருக்க மாட்டேன். ஸோ அதனால வந்து அது எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா அமைந்தது. அன்னைக்கு எனக்கு தெரியலன்னு ஒரு விஷயத்துக்காக என்ன வெளியில தொரத்தினாங்க. பட் இன்னைக்கு நான் அது இல்லாம வந்து வேற ஒரு விஷயத்துல நான் முன்னேறி நான் வந்து காமிச்சிருக்கேன். உடனே அந்த பேங்க்ல இருந்து வந்த எம்ப்ளாயி வந்து அவரை பார்த்து வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு, பரவாயில்ல சார், நானே வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாரு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து விலகி போகும்போது அத வந்து நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து முயற்சி பண்ணினோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கும். அதே நம்மளை விட்டு ஒரு வாய்ப்பு விலகுது, பட் அதுக்காக வருத்தப்பட்டு அதுலயே நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகி உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த விஷயம் இல்ல எந்த விஷயமுமே பண்ண முடியாது லைஃப்ல, அப்படியே அங்கேயே உடைஞ்சு உட்காந்துருவோம். ஓகேவா? அதே அந்த வெங்காய வியாபாரி ஆனியன் ஷாப் தனியா ஓபன் பண்ணி அவர் ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு காரணம் அவரை வந்து அவமானப்படுத்தி ஒரு இடத்துல இருந்து வெளியில அனுப்பினாங்க. பட் அத வந்து அவர் தவறாக நினைக்காம, சரி எனக்கு இது இல்லைன்னா நான் இன்னொன்னு என்னால என்ன முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த கம்ப்யூட்டர் ஷாப் ஓனருக்கு ஈக்குவலண்டா அவர் வளர்ந்து வந்திருக்கார் அப்படின்னா அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனாலதான் அவரால அந்த லெவலுக்கு ஜெயிக்க முடிஞ்சது லைஃப்ல. சோ எப்பவுமே ஒரு வாய்ப்பு கைவிட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தப்பா யோசிச்சு தவறான வழியில நினைச்சு மற்ற வாய்ப்புகளை இழந்து விடக் கூடாது. ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? ஸோ மென்சுரேஷன்ல டோட்டல் எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு? 4 எக்ஸசைஸ் இருக்கு. 7.1, 7.2, 7.3, 7.4. ஸோ 7.1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல 2 கிளாஸ் பார்த்துட்டோம். 7.2 ஃபுல்லா வால்யூம். வால்யூம் ஃபார்முலாவும் பார்த்தாச்சு. 7.3 வந்து கம்பைன்டு ஷேப். ஒரு ஷேப்போட இன்னொரு ஷேப்பை மெர்ஜ் பண்றது கம்பைன்ட் ஷேப். அதுக்கு இது ரெண்டோடைய ஃபார்முலா தெரிஞ்சா போதும். கம்பைன் ஷேப்பும் சாலிட் கன்வர்ஷன். ஒரு பொருளை அதனுடைய கன அளவு மாறாமல் உருக்கி இன்னொரு பொருளாக மாற்றுதல் சாலிட் கன்வர்ஷன். சோ இது ரெண்டோடைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிடுது அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு ஈஸி. ஃபார்முலாஸ் தேவை கிடையாது. இதோடைய ஃபார்முலாஸ் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா வேணுமோ அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, எந்த இடத்துல வால்யூம் வேணுமோ அதுக்கு வால்யூம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற சம்ஸ் வந்து ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ல நம்ம சம்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் இந்த 4 எக்ஸசைஸ்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் 2 கிளாஸ் சொல்லிட்டேன். இந்த கிளாஸ்லயும் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். நமக்கு வந்து டோட்டல் 35 கொஸ்டின் இருக்கு. அதுல 11 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 35ல 11. 7.1ல 10 கேள்வி இருக்கு, அதுல 3 கேள்வி இம்பார்ட்டன்ட். 7.2ல 10 கேள்வி இருக்கு, அதுல 5 கேள்வி இம்பார்ட்டன்ட். 7.3ல 7 இருக்கு, அதுல ஒரே ஒரு கொஸ்டின். 7.4ல 8 இருக்கு, அதுல 2 கொஸ்டின். ஸோ டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்கேன். அது இல்லாம நம்ம வந்து இப்ப எம்சிக்யூ அப்படிங்கறதுலயும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறேன். புக்குள்ள இருந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ 3 கிளாஸா வந்து நீங்க வந்து ஒரு 30 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஃபார் 1 லெசன். ஓகே, நிறைய லெசன் கிடையாது, இந்த ஒரே ஒரு பாடத்துக்கு 30 எம்சிக்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எம்சிக்யூக்காகவும் 2 மார்க்காகவும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு சிமுலேஷன் பார்த்துடலாம். என்ன பார்க்க போறோம்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்பியருடைய வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் சிமுலேஷன் பார்க்க போறோம். ஸோ இங்க நான் வந்து 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் அளவுள்ள ஒரு கோலத்தை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதனுடைய வால்யூம்கான ஃபார்முலா என்ன? இது வந்து ஒரு கோலம், 3 டைமென்ஷன் ஷேப், நாட் 2D, 3 டைமென்ஷன் ஷேப். அதுக்காக தான் இந்த டாட்டர் லைன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது 6 சென்டிமீட்டர் ஆரம். ஓகே, ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா 4πr². ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 4πr². வால்யூமோடைய ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr³. ஓகே, இப்போ இங்க ஆரோட வேல்யூ 5. சரியா? ஸோ ரேடியஸ் 5 எடுத்திருக்கீங்க. இப்போ சொல்யூஷன் ஃபார் வால்யூம் பாருங்க. 4/3 5 π³ அப்படின்னா 5³ வந்து 125. 125 into 4. ஓகே, 125 into 4 வந்து 500. 500 divided by 3 போட்டீங்க அப்படின்னா 166. ஸோ 4/3 π சொல்லியிருக்காங்க இல்லையா? 166 into 3.14 போட்டீங்கன்னா 523. ஓகே, இந்த வேல்யூ வரும். ஓகேவா? 523.6 அப்படிங்கிறது. ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா, சொல்யூஷன் ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா 4π5². 5 ஸ்கொயர்ட் வந்து 125. சாரி, 5 ஸ்கொயர்ட் 25. 25 into 4 100. ஓகே, 5 into 5 25. 25 into 4 100. 100 into பையோடைய வேல்யூ நீங்க 22/7 போடலாம், இல்ல 3.14 போட்டுக்கலாம். ஓகேவா? 22/7 போட்டீங்கன்னா 3.1428 அப்படின்னு வரும். அது ஆன்சர் தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு சிமுலேஷன். சரியா? வெயிட் பண்ணுங்க, இன்னொன்னு காட்டும். இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பாத்தீங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரும் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு செகண்ட். ஒரு உருளை வடிவ சிலிண்டருக்குள்ள ஒரு கோள வடிவ பந்தை வந்து வெளியில எடுக்கும் போது அதனுடைய வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன வரும் அப்படிங்கறது காட்டுறேன். ஓகேவா? Pull the sphere out the water. Discover the formula for finding the volume of the sphere. இப்போ இங்க சிலிண்டருக்குள்ள இந்த உருளை வடிவம் இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 2πr³ அப்படிங்கிறது. இப்ப நான் இதை வந்து வெளியில எடுக்கிறேன் இந்த பாலை. ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் 2πr³. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் 2πr³ அப்படிங்கிறது வந்து 2/3 வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr³. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2/3 வால்யூம் ஆஃப் சிலிண்டர். 2/3 into 2πr³. ஸோ அதுதான் வந்து 4/3 πr³ அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 2/3 into வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படிங்கும்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா 2πr³. ஸோ 2/3 into 2πr³ is 4/3 πr³. இது ஒரு கால்குலேஷன். இல்லைன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னுங்கிறது
volume of the cylinder minus volume of this water. So in the water 2, so volume of cylinder 2 pi r cube minus 1 by 3 2 pi r cube. இது வந்து உங்களுக்கு volume of the water. So இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு easiest calculationங்கிறது இதுதான். ஓகேவா? ஸ்பியர் உடைய வால்யூம் கால்குலேட் பண்றது வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு 2 by 3 into வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் போட்டீங்கன்னா ஸ்பியர் உடைய ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்ப நம்ம சம்ஸ் குள்ள போலாமா? ஓகே, இப்ப கம்பைன் ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, கம்பைன் ஷேப்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது MCQ கொஸ்டின் பார்க்கலாம். கம்பைன் ஷேப்ஸ் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான். இது ஒரு உருளை, இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு ஒரு ஷேப் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு உருளையும் ஒரு அரைக்கோணமும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. சரியா? சோ இப்போ இத இத வந்து ஒரு பொம்மையா வச்சுக்கலாம். சரியா? இது ஒரு பொம்மை. இந்த பொம்மையோடைய மொத்த உயரம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 25 சென்டிமீட்டர். அதனுடைய டயாமீட்டர் விட்டம் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. விட்டம் வந்து 12, அப்பனா ஆரம் வந்து 6. சரியா? சோ அப்போ டயாமீட்டர் d is equal to 12னா r is equal to அதுல பாதி 6. அப்போ ஆரம் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹை d is equal to 12 சென்டிமீட்டர். அப்ப r is equal to 12 by 2 which is 6 சென்டிமீட்டர். சோ இப்போ இதனுடைய அதாவது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் உடைய ஆரம் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மொத்தமா 25 சொல்லியிருக்காங்க. இந்த 25ல 6 கழிச்சீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு மட்டும் 19, இந்த ஹெமிஸ்பியருக்கு அரைக்கோளத்துக்கு 6 அப்படின்னு மாத்துறோம். இந்த 25 நம்ம என்ன பண்றோம்? ஸ்பிளிட் பண்றோம். சோ அப்போ ஆர் அப்படிங்கிறது உருளையோட ஆரமும் உயரமும் எடுத்துக்கிறோம். சரியா? சோ அப்போ உருளையோடைய உயரம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்ப வந்து உருளையோடைய உயரம் 19 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பொம்மை, இது ஒரு பொம்மைன்னு சொல்லியிருக்கேன்னா இந்த பொம்மைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உருளையுடைய வலைப்பரப்பு, அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு, அப்புறம் உருளையுடைய அடிப்பரப்பு, மூணையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அதாவது CSA of a cylinder, CSA of a hemisphere and base of the cylinder மூணும் கண்டுபிடிக்கணும். மூணையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இந்த மாதிரி கம்பைன் ஷேப்ஸ் கொடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்னு கேட்டா தனித்தனி பார்ட்டா எடுத்து அதனுடைய வலைப்பரப்புகளை கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு CSA of a cylinder plus CSA of a hemisphere plus base
area of the cylinder. Okay. 2 pi RH plus formula. 2 pi r squared plus pi r squared. உருளையோடைய அடிப்பக்கம் என்னது? வட்டமா pi r squared. சதுர அலகுகள். சோ இப்ப இது எல்லாத்துலயும் பையார் காமனா வெளியில இருக்கா? எடுத்துடலாமா பையார? பையார வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள 2h ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, செகண்ட் டேர்ம்ல 2r, தேர்ட் டேர்ம்ல 1 தான், எதுவுமே கிடையாது. சரி, 2r பிளஸ் 1r. ஓகேவா? இந்த 2r பிளஸ் r 3r எழுதிக்கலாமா? pi r into 2h plus 3r சதுர அலகுகள். ஃபைனலா நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஃபார்முலா pi r into 2h plus 3r சதுர அலகுகள். இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இது ஒரு வட்ட வடிவில இருக்கா, அதனாலதான் பேஸ் வந்து வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எடுத்திருக்கோம். சரியா? உருளைக்கு அடிப்பக்கம் வந்து வட்ட பரப்பாதான் இருக்கும். இது அரைவட்டம், இப்படி கவுத்திருக்கோம் கிண்ணத்தை. இத முழுசா போட்டீங்கன்னா வட்டம் ஜாயிண்ட் ஆயிடும். அரைவட்டம் இப்படி பொம்மையை கவுத்திதான் அதுக்கு கண்ணு போட்டிருக்கோம். சோ pi r into 2h plus 3r இல்லையா? pi r into 2h plus 3r சதுர அலகுகள். ஓகேவா? சோ பையுடைய வேல்யூ 22/7 into ஆரம் 6 2 into உயரம் 19 பிளஸ் 3 into ஆரம் 6 சதுர அலகுகள். 22/7 into 6 into 38 பிளஸ் 18. 38 18 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 56 சதுர அலகுகள். இப்ப இதை கேன்சல் பண்ணிடலாமா? 7 7 8 7 56. ஓகே, இப்ப வந்து நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணிடலாமா? 28 48 48 இன்டூ 22 1056 சதுர அலகுகள். சோ கம்பைன்டு ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஷேப் என்னென்ன கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுது, இதை எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து வால்யூம் கேட்டிருக்காங்களா, சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க, அத வந்து பார்த்து ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும். உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலானா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். சேம் வால்யூம் ஃபார்முலாவும் தெரியும். சோ எல்லாத்துக்கும் ஃபார்முலா உங்க கையில இருக்கு. சோ அதனால என்ன பண்ணும், நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கரெக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி கம்பைன் ஷேப்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு உருளையும் ஒரு அரைக்கோளம் அல்லது கோளம், அதே மாதிரி வந்து இடைக்கண்டம், இடைக்கண்டத்து கூட வந்து ஒரு சிலிண்டரை சேர்த்துவாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் வந்து சேர்த்து சேர்த்து தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை ஜாயின் பண்ணி கொடுக்கும்போது நீங்க கரெக்டா வந்து உங்களுக்கு தெரியும், ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூக்கு போயிடலாமா? டோட்டலா 10 கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கா வந்து நீங்க பேப்பர் எடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வேற நீங்க தனியா எம்சிக்யூக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
What is the volume of a solid formed by combining a cube and a cylinder, where the cube has a side length of 4 centimeter and the cylinder has a radius of 2 centimeter and a height of 6 centimeter? What is the volume of a solid formed by combining a cube and a cylinder, where the cube has two side length of 4 centimeter and the cylinder has a radius of 2 centimeter and height of 6 centimeter? Option A, 64 centimeter cube plus 24 pi centimeter cube. Option B, 64 centimeter cube minus 24 pi centimeter cube. Option C, 64 centimeter cube into 24 pi centimeter cube. Option D, 64 centimeter cube divided by 24 pi centimeter cube. Question number 2. What is the formula for the volume of a frustum of a cone? What is the formula for the volume of a frustum of a cone? Option A, V is equal to 1 by 3 pi h into r squared plus r squared plus r into r. That r is outer radius plus inner radius. அடுத்தது option B, V is equal to 1 by 2 pi h into r squared plus r squared plus r into r. Option C, V is equal to 2 by 3 pi h into r squared plus r squared plus r into r. Option D, V is equal to pi h into r squared plus r squared plus r r. Question number 3. A cylindrical water tank has a diameter of 2 meters and a height of 5 meters. What is the volume of water it can hold? A cylindrical water tank has a diameter of 2 meters and a height of 5 meters. What is the volume of water it can hold? Option A, 10 pi meter cube. Option B, 15 pi meter cube. Option C, 20 pi meter cube. Option D, 25 pi meter cube. Question number 3. A cylindrical water tank has a diameter of 2 meters and a height of 5 meters. What is the volume of water it can hold? Option A, 10 pi meter cube. Option B, 15 pi meter cube. Option C, 20 pi meter cube. Option D, 25 pi meter cube. Question number 4. What is the volume of a cone with a radius of 3 centimeter and a height of 6 centimeter? What is the volume of a cone with a radius of 3 centimeter and a height of 6 centimeter? Option A, 18 pi centimeter cube. Option B, 36 pi centimeter cube. Option C, 54 pi centimeter cube. Option D, 72 pi centimeter cube. What is the volume of a cone with a radius of 3 centimeter and a height of 6 centimeter? Option A, 18 pi centimeter cube. Option B, 36 pi centimeter cube. Option C, 54 pi centimeter cube. Option D, 72 pi centimeter cube. Question number 5. What is the volume of a sphere with a diameter of 6 centimeter?
வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 36 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி 72 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் சி 108 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் டி 144 பை சென்டிமீட்டர் கியூப். What is the volume of a sphere with a diameter of 6 centimeter? Option A 36 pi centimeter cube. Option B 72 pi centimeter cube. Option C 108 pi centimeter cube. Option D 144 pi centimeter cube. Question number 6. What is the volume of a hemisphere with a radius of 4 centimeter? What is the volume of a hemisphere with a radius of 4 centimeter? Option A 16 pi centimeter cube. Option B 32 pi centimeter cube. Option C 64 pi centimeter cube. Option D 128 pi centimeter cube. What is the volume of a hemisphere with a radius of 4 centimeter? Option A 16 pi centimeter cube. Option B 32 pi centimeter cube. Option C 64 pi centimeter cube. Option D 128 pi centimeter cube. Question number 7. What is the volume of a frustum of a cone with a radius of 3 centimeter, a height of 6 centimeter, and a smaller radius of 2 centimeter? What is the volume of a frustum of a cone with a radius of 3 centimeter, a height of 6 centimeter, and a smaller radius of 2 centimeter? Volume of a frustum of a cone. Radius, height, and smaller radius. Smaller radius means inner radius. So option A 18 pi centimeter cube. Option B 36 pi centimeter cube. Option C 54 pi centimeter cube. Option D 72 pi centimeter cube. இங்க பைக்கெல்லாம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணல பிகாஸ் ஒன் வேர்ட் கொஸ்டின் அதனால ஓகே. இதே 2 மார்க் 5 மார்க்னா பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட். சப்போஸ் இங்கேயே வந்து பையோட சேர்த்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஆன்சர் இருந்ததுன்னா ஆப்ஷன் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்ப அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பையோட கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும். Question number 8. What is the volume of a cuboid with a length of 8 centimeter, width of 5 centimeter, and height of 3 centimeter? Cuboid. Cube இல்ல cuboid. Cuboid length, width, and height கொடுத்திருக்காங்க. Option A 60 centimeter cube. Option B 80 centimeter cube. Option C 100 centimeter cube. Option D 120 centimeter cube. Option A 60 centimeter cube. Option B 80 centimeter cube. Option C 100 centimeter cube. Option D 120 centimeter cube. Question number 9. What is the volume of a cube with a side length of 6 centimeter? Volume of a cube. Option A 36 centimeter cube. Option B 216 centimeter cube. Option C 36 centimeter squared. Option D 216 centimeter squared. வால்யூம்னா ஒரு சின்ன ட்விஸ்டிங் இருக்கு ஆன்சர்ல பாருங்க. கியூபும் ஸ்கொயர்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. பட் யூனிட்ஸ்ல வந்து மாறி இருக்கு. ஸோ பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓகே நம்ம மைண்ட் யோசிக்கும். 6க்கு வால்யூம் போடு கியூபுக்கு ஓகே ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா 36 சென்டிமீட்டர் கியூபா 216 சென்டிமீட்டர் கியூபா ஸ்கொயரா அதை பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணில் ஆன்சர் மட்டும் படும் டக்குன்னு ஆப்ஷன் ஏபிசியில அடிச்சிடுவோம். ஆனா ஸ்கொயர் கியூப் இந்த இங்கதான் ட்விஸ்ட் இங்கதான் மார்க் போகும் உங்களுக்கு. நம்ம இந்த யூனிட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி நோட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இங்கதான் தப்பிடுவோம். நம்பரை கரெக்டா செலக்ட் பண்ணிடுவோம். 216 36ங்கிறத
அந்த யூனிட்ஸ் அலகுகள் இருக்கு இல்லையா, அதுல மிஸ் பண்ணிடுவோம். அது மிஸ் ஆச்சுனாலே ஆன்சர் எப்படி போட்டாலும் மிஸ் தான். வால்யூம்னா என்ன வரும், சர்ஃபேஸ் ஏரியானா என்ன வரும், ஏரியானா என்ன வரும் தெரியலன்னா முட்டமா இருக்கு. What is the formula for the volume of a cuboid? What is the formula for the volume of a cuboid? Option A, V is equal to L into W into H. Option B, V is equal to L squared into W. W means width, L means length, H means height. Option C, V is equal to L cube. Option D, V is equal to L squared H. What is the formula for the volume of a cuboid? Cuboid உடைய வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? ஓகே, 10 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் 1 minute for 1 question பத்தலைன்னா கூட திருப்பி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணி திருப்பி ஆன்சர்ஸ் பண்ணுங்க. சேம் டைம் இந்த இப்போ லாஸ்டா பார்த்த அந்த 2 கொஸ்டின்ல அந்த யூனிட் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமா எந்த ஆப்ஷன் ஒரு செகண்ட் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கியூபுக்கு ஸ்கொயரும் ஸ்கொயருக்கு கியூபும் எல்லாம் மாத்திட்டு நம்பர் கரெக்டா இருந்தது, நாங்க இதை பார்க்கலையே, ஐயோ ஆப்ஷன் ஏ வருமா சி வருமா, இதை கவனிக்காம வந்து சியை டிக் பண்ணிட்டேனே ஏவை டிக் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் உங்களுக்கே தெரியாம நடக்கக்கூடியது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ட்விஸ்டட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரி நம்பர்ஸை கொடுத்துட்டு அந்த யூனிட்ஸ்ல மாத்திருப்பாங்க. நம்மளால டக்குன்னு அதை வந்து கவனிக்க மாட்டோம். நம்பரை மட்டும் மைண்ட்ல மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலால அப்ளை பண்ணி டக்குன்னு டிக் அடிச்சிடுவோம். அந்த வேலை மட்டும் பார்க்காதீங்க ஒன் வேர்ட் ஆன்சர்ல. அந்த யூனிட்ஸ் எல்லாம், ஏன்னா இப்போ நீங்க 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல கூட யூனிட்ஸை கட் தப்பா போட்டீங்கன்னா அது 1 மார்க் தான் போகும். இங்க இருக்கிறதே 1 மார்க், அது 0 ஆயிடும். சோ ஒவ்வொரு ஒன் வேர்ட் கொஸ்டின்லயும் ஒவ்வொரு முழு மார்க்கும் நமக்கு வந்து முக்கியமானது. சோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தப்பா பண்ணிடாதீங்க. ஓகேவா? சோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்ப இருந்தே. நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன் முடிச்சிருக்கோம். 8th லெசன் ஆல்ரெடி நம்ம ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் பார்த்ததுனால அது கடைசியா போட்டுக்கலாம். ஸோ 2, 3, 5 நம்ம கையில இருக்கு. அடுத்த கிளாஸ்ல ஒரு ஏதோ ஒரு லெசன் 2 or 3 or 5 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.